எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பா வரக்கூடிய அக்னி நட்சத்திர நாளில் நாம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நாம் விளக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த மே 4ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை அக்னி நட்சத்திர தொடக்க நாள், ஸ்டார்டிங். அது எப்போ ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 28ஆம் தேதி ஃபினிஷ் ஆகுது. டோட்டலாக 25 நாட்கள் கால அளவு. இந்த இடைப்பட்ட நாட்களில் கோடையினுடைய வெப்பம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நெருப்பின் அதிபதியான அக்னி தேவன் தன்னுடைய முழு பலத்தினையும் வெளிப்படுத்தும் காலமாக இந்த அக்னி நட்சத்திர காலமானது இருக்கு. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் சில வழிபாடுகளை செய்யறச்ச நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்க. கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லையும் நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திர நாளில் எப்பாடுபட்டாவது இந்த சில தானியங்களை வாங்கி வீடுகளில் வைங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். பொதுவாக வீடுகளில் தானியங்கள் நிறைவாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அன்னலக்ஷ்மியை நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்கும் ஒரு சூட்சமம்னா தானியங்களை வீட்டில் நிறைய வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரிசி, கோதுமை, துவரை, மொச்சை, இந்த மாதிரியான தானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னபூரணியின் அம்சம் பெற்றது. அதாவது நீங்கள் கடவுளை வணங்குபவர்களாக இருக்கலாம் அல்லது வணங்காதபவர்களாகவும் இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அன்னத்தை, அதாவது உணவினை மதிக்காதவர்களாக இருந்தால், தானியங்களை அவமதிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் மிக கொடிய நரகத்திற்கு செல்வார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீ கடவுளை கும்பலனாலும் அது பெரிய தோஷம் இல்லை, அது பெரிய குற்றம் கிடையாது, அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் உன்னுடைய தேகத்தை வளர்க்க உதவும் அன்னத்தை, அதாவது தானியங்களை அவமதித்தால் நீ கொடும் நரகம் செல்வாய் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. உணவிற்கான மதிப்பையும் கொடுக்கணும், அதை சரியா நாம யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பல இடங்களில் பார்க்குறேன், இது என்னோட பர்சனல் ஒரு கருத்து தான், செப்பல் போட்டு சாப்பிட்றாங்க. ஹோட்டல்களில், கல்யாண வீடுகளில், விசேஷ இல்லங்களில் செப்பல் போட்டு சாப்பிட்றாங்க. இது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல. இது இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்தது தான். செப்பல் போட்டுட்டு எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு உணவை? அந்த உணவுக்கான மரியாதை எங்கிருந்து வருகிறது? சரிங்களா? முதல்ல செப்பலை விட்டுட்டு சாப்பிடுங்க. நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் சரி, எப்படி கோயிலில் சாப்பிட்றச்சே செப்பல் போட்டு சாப்பிட முடியாது. விசேஷ வீடுகளில், ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம், ஒரு கல்யாண வீடுகளுக்கு போகிறோம், இந்த மாதிரியான இடங்களில் அது பேஷன் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் செருப்பை கலட்டிட்டு சாப்பிட்டா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இது என்னங்க இது ஓல்டு பேஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு கடுப்பு தான் ஆகுது. ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை நம்மளுக்கு இறைவன் இன்னைக்கு பழி இழந்திருக்கிறான். அதுக்கான மரியாதையை கொடுக்குற விதமாக அந்த செருப்பு கழட்டினோம்னா என்ன இது, என்னை பார்த்து நீங்கள் நக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. அதனால் உணவினை மதியுங்கள், உணவுக்கு மரியாதை கொடுங்க, அது சரியாக உபயோகிக்கணும். சமைக்கிறது 4 பேர் சாப்பாட்டை சமைக்கிறது வீட்டில் இருக்கிறது 2 பேர் தான். அந்த 2 பேரில் ஒருத்தர் சாப்பிட்டு வந்துடுவார் வெளியே போயிட்டு வரும்போதே. அந்த ஒரு ஆள் 4 பேர் சாப்பாட்டை செஞ்சு வச்சுட்டு அந்த ஒரு ஆளும் அரை ஆள் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மீதி 3 ஆள் சாப்பாட்டை எடுத்து வேஸ்ட்டாக கீழே கொட்டிடுறது பெரும் தோஷம். அன்னதோஷம்னு இதுக்கு பேர். இந்த அன்னதோஷத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? அடுத்த பிறவியில் உணவு கிடைக்காம நாம
தவியா தவிச்சு பசியால இறக்கக்கூடியதுதான் அந்த பாவத்துக்கான தண்டனை. சரிங்களா? இந்த பிறவியில நீங்க எப்படி நாள் இருக்கலாம், கொடி கட்டி பறக்கலாம். சார் வீட்டுக்கு முன்னாடி 4 கார் நிக்குது சார், 2 வீடு சார் எனக்கு சொந்தமா, காடுகார எங்க காட்டுல விளையிற நெல்லு தான் சார் எங்க ஊருக்கே போகுது, நீ என்ன வேணாலும் சொல்லு. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உடல் மட்டும்தான் தீக்கு இரையாகும், ஆத்மா இரையாகாது. அது அடுத்த பிறவி எடுக்கும். அப்ப இறைவன் வெப்பான் ஆப்பு. அதனால தயவு செய்து நீங்க என்ன பாவத்தை, எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. ஆனா மறந்தும் கூட அன்னத்தை அவமதிக்கும் மகாபாவத்தை செய்து விடாதீர்கள் அப்படின்னு நான் சொல்லி இந்த பதிவினை தொடங்குகிறேன். பொதுவா அக்னி நட்சத்திர காலம் என்பது சூரியன் பரணி நட்சத்திர 3ஆம் பாதத்தில் நுழைந்து கிருத்திகை நட்சத்திரம் முழுவதுமாக கடந்து பிறகு ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலம்தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்றது. இந்த காலத்துல நெருப்பின் அதிபதியான அக்னி தேவன் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் காலமாக சொல்லப்படுது. இது ஒரு உக்ர காலம் அப்படின்னு சொல்றது. அதாவது ரொம்ப உஷ்ணம் இருக்கும், சூரியனுடைய அந்த தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும், அக்னி தேவனினுடைய அந்த ஒரு சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் காலையில 11 மணியிலிருந்து மாலையில 4 மணி வரைக்கும் தேவையில்லாம வெளியூர் செல்வதையும் வெளியே செல்வதையும் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க, உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா ஆஃபீஸ்க்குள்ளேயே இருங்க, வெளியில சுத்தாதீங்க. நம்ம என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும் கூட நாம் வெளியில சுத்தனோம்னா அதுக்கான பலன் இல்லை. அதனால இந்த அக்னி நட்சத்திர காலங்கள்ல தயவு செய்து பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஆஃபீஸ்க்குள்ளேயோ இருங்க. ஆச்சுங்களா? என்ன சொல்லணும்னா குளுமையான பண்டங்களை சாப்பிடுங்க. மோர், தர்பூசு, பழங்கள், இந்த மாதிரியான குளுமை தரும் உணவுகளை, நீர்ம ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த முறை 25 நாட்கள் வருது இந்த அக்னி நட்சத்திர காலம். இந்த காலத்தில் திருமணம், கிரக பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகியவைகளை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? இந்த அக்னி நட்சத்திர காலத்துல எந்தெந்த நட்சத்திரங்கள்ல அந்த சூரியன் சஞ்சரிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய தானியங்களை வீட்டில் வாங்கி வைக்கிறதும், அதே மாதிரி பூஜை அறையில வச்சு பிரார்த்தனை செய்யறதும் ரொம்ப நல்லது. சேமமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் ஃபர்ஸ்ட் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல தான் உள்ள நுழையிறார். அப்ப நுழையக்கூடிய காலம் தான் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிற காலம். ஸோ பரணி நட்சத்திரம் அப்படின்னாவே சுக்கிரனோட நட்சத்திரம். சொல்லுவாங்க இல்லையா, பரணியில் பிறந்தவன் தரணியை ஆளுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு செல்வாக்கை கொடுக்கும் நட்சத்திரம். ஆளுமையை கொடுக்கும் நட்சத்திரம் இல்ல, செல்வாக்கை கொடுக்கும் நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஒன்று பணக்கார வீட்டில் ஜனனம் செய்வாங்க, இல்லைன்னா அவர்களின் இறுதி தருவாயில் பணக்காரராக தன்னுடைய இறுதி காலத்தை கழிப்பார்கள். பரணியில் பிறந்தால், சுக்கிரனோட நட்சத்திரத்துல பிறந்தாலோ, சுக்கிரனை லக்னாதிபதியா கொண்டாலோ, சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இதை எழுதி கூட வச்சுக்கலாம். ஒண்ணு பணக்கார இடத்துல பிறக்கலாம், இல்லைன்னா அவர்களுடைய முயற்சியால பணக்காரராகி இறுதியில கடைசி காலத்துல பணக்காரரா இருப்பீங்க. சரிங்களா? ஸோ பரணி நட்சத்திரத்துல சூரியனுடைய இந்த அக்னி நட்சத்திர காலம் தொடங்குதுங்கிறதுனால பரணிக்கு உரிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம் மொச்சை. என்ன சொல்ல போனா வெள்ளை மொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. மொச்சையிலே நிறைய ரகங்கள் இருக்கு. இதுல இந்த வெள்ளை நிற மொச்சை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப விசேஷம். பொதுவா வீடுகள்ல செல்வ வளம் இல்லை, வீட்டுல அதாவது தொழில் செய்யற இடத்துல தொழில் வளம் இல்லைன்னா இந்த வெள்ளை மொச்சைய ஒரு மஞ்சள் துணியில மூட்டையா கட்டி பூஜை அறையில வச்சுக்கிறது,
தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. வெள்ளை மொச்சம் வந்து அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவும் பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் சொல்லப்படுது. ஏன்னா சுக்கிரனோட அதிதேவதே மகாலட்சுமி. ஸோ அந்த மொச்சையை வச்சு கும்பிட்றச்சே சுக்கிரன் வசியமாவார். சுக்கிரனின் காரணமாக மகாலட்சுமியும் உங்களுக்கு வசியமாவார். அதனால அந்த அக்னி நட்சத்திர காலத்துல மொட்ச பயிர் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறது, அதை நம்ம சமைக்கலாம், பூஜையில் வச்சுக்கலாம், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரிங்களா? சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அவர் ஃபுல்லாக சஞ்சாரம் செய்கிற காலம் வந்து கிருத்திகையில் தான். கிருத்திகை 4 பாதத்துலையும் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். பரணி 3 நாள் தான், 2 பாதத்தில் தான் வருவார். கிருத்திகை 4 பாதம் ஃபுல்லாக சூரியனுடைய சஞ்சாரம் நிகழும். அதனால தான் கிருத்திகை நட்சத்திரத்தை நெருப்பு ராசி, நெருப்பு நட்சத்திரம், சூரியனினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? என்ன சொல்ல போனா முருகப்பெருமானோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் எப்படி சார் ஜனித்தார் அப்படின்னா, சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்படும் தீப்பிழம்பிலிருந்து ஜனித்தவர் வந்து முருகப்பெருமான். ஸோ இது வந்து ஒரு நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது. அந்த நெருப்பு நட்சத்திரத்துக்கான கிரகம் யாருன்னா சூரிய பகவான், சாட்சாத் சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு உரிய தானியம் என்னன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், கோதுமை. ஸோ கோதுமை தானியமாக வாங்கி நீங்கள் வீடுகளில் வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் வைக்கிறது, சமையலில் வச்சுக்கலாம். அதான் வச்சுட்டு நீங்கள் தானியமாக வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் அதில் சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். உங்களுக்கான பதார்த்தங்களை செஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கணுங்கிறதுலாம் இல்லை. தானியங்களை வாங்கி வச்சுட்டு பதார்த்தங்களை செய்யலாம். இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் செய்யலாம். இந்த கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள், கோதுமை உப்புமா இந்த மாதிரி செய்யலாம். ஸோ கோதுமை தானியத்தை வாங்கி வைக்கலாம். இல்லை சார் நாங்கள் கோதுமைலாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா கொஞ்சமாக கோதுமையை வாங்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டிட்டு பூஜை அறையில் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் சமையல் அறையில் இந்த கோதுமையை டப்பாவில் கொட்டி ரொப்பி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இதை செய்கிறது சேமமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக அருளும். அடுத்து இறுதியாக அவருடைய பயணம் எங்கே முடியுது, இந்த அக்னி நட்சத்திர பயணம் எங்கே முடியுது அப்படின்னா, ரோஹிணி நட்சத்திர முதல் பாதத்தில் தான் அவர் தன்னுடைய அக்னி நட்சத்திர பயணத்தை முடிக்கிறார். இந்த ரோஹிணி அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரங்க. நல்லா பாருங்க, சுக்கிரனோட நட்சத்திரத்துல தொடங்குறாரு, கிருத்திகை நட்சத்திரத்துல தன்னுடைய தாக்கத்தை அதிகமா செலுத்துவாரு, ரோஹிணியில அப்படியே தனிவர், சந்திரனோட நட்சத்திரத்துல அப்படியே குளுமை அடைஞ்சிருவார். அதனால்தான் சந்திரனை குளுமைக்கான கிரகம், குளிர்ச்சி கிரகம் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களோட சுபாவங்கள்ல இதுவும் ஒன்று. ரொம்ப மென்மையானவர்களாகவும் ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே ஒரு தன்மையாக நடந்து கொள்பவர்களாகவும் எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாகவும் இருக்கிறவங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க. என்ன சொல்ல போனா, ரோஹிணி நட்சத்திரத்துல ஜனித்த ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இருந்தாங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் ஆகி போயிடும். அதுல ஒரு பிளஸ் இருக்கு இந்த ரோஹிணிக்கு. ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எல்லாமே அமைஞ்சிருங்கிற மாதிரியான நட்சத்திரம் தான் அது. ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கிறதுனால அந்த நட்சத்திரத்துல தான் சூரியன் தன்னுடைய அக்னி நட்சத்திர பயணத்தை நிறைவு செய்கிறார். ஸோ சந்திரனுடைய தானியம் அரிசி, என்ன சொல்ல போனா நெல் சொல்றோம். நெல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம நெல்லா வாங்கி வைக்க முடியாது. சாஸ்திரத்துக்கு வாங்கி வைக்கிறதா இருந்தா நெல்லா உமி எடுக்காது அந்த நெல் தானியம் உமி எடுக்காது, அதான் நெல்லுன்னு சொல்றது. அதை வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி பூஜை அறையில வச்சுக்கலாம். இப்போ நான் 3 தானியத்தை சொல்லியிருக்கேன், மொச்சை, கோதுமை, அரிசி. 3 தானியத்தையும் மூட்டையில கட்டி நாம பூஜை அறையில வச்சு அக்னி நட்சத்திர காலத்துல பிரார்த்தனை பண்றது ஒண்ணு. நம்ம சமையல் அறையில வைக்கிற மாதிரி இருந்தா மொச்சை தானியத்தை டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. கோதுமையை நீங்க அரைச்சிட்டு வந்து மாவா கொட்டி வச்சுக்கோங்க. நெல் நீங்க வைக்கணுங்கிறது இல்லை பூஜை அறையில. அரிசி நீங்க வீட்டில் குறையாத மாதிரி, எல்லா வீட்லேயும் அரிசி இருக்கும், பட் சில வீடுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அரிசி கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைக்கிறது நல்லது. சரிங்களா?
இது இல்லாமல் வீட்டில் துவரம் பருப்பையும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில். ஏன்னா சூரியனை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நட்பு கிரகம் அப்படின்னு சொல்கிற செவ்வாயை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. செவ்வாய் பகவான் ஒரு சிகப்பு கிரகம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய ரொம்ப ஒரு க்ளோஸான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கான துவரை என்று சொல்கிற அந்த ஒரு தானியத்தை, அதாவது துவரம் பருப்பு, சரிங்களா, அதை வீடுகளில் வாங்கி வச்சுக்கிறது அவருடைய அருளை கொடுக்க செய்யும். மட்டும் இல்லாமல் செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான். ஸோ அவருக்கும் இந்த தானியம் ரொம்ப இஷ்டம். முருகனுடைய அருளும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த தானியங்களை மறக்காம வீடுகளில் வாங்கி வைங்க, பூஜை அறையில் மூட்டையாக கட்டி வைங்க, ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தாபனங்களிலும் 3 தானியங்கள், மொச்சை, கோதுமை, அதே மாதிரி நெல், 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கை போட்டு ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி தொழில் செய்கிற இடங்களில் வைக்கிறச்சே உங்களுக்கு தொழில் வளம் நல்லாயிருக்கும். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த மாதிரியான சூட்சும பரிகாரங்களை செய்து நீங்கள் நிறைந்த பலன்களை அடையலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. வாராகி வழிபாடு, பைரவ வழிபாடு, நரசிம்ம வழிபாடு, பிரத்யங்கரா தேவி வழிபாடு, காளி வழிபாடு ஆகியவை இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் செய்கிறது ரொம்ப நல்லது. உக்ர காலங்களில் உக்ர தெய்வ வழிபாடு கூடுதலான பலன்களை உங்களுக்கு கட்டாயம் பெற்றுத்தரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.